சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1440 ரூபாய் அதிகரித்து 1,11,990 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 260 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் நிறைவு பெற்ற வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம். நாளை வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறும். ஏப்ரல் 9ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இதுவரை 4100க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல். 3200க்கும் மேற்பட்ட ஆண்களும் 800க்கும் மேற்பட்ட பெண்களும் மனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். முதலமைச்சராக முடியாது என்று கூறியவர்களின் கணிப்புகளை பொய்யாக்கி ஆட்சிக்கு வந்ததாக நியூஸ் 18க்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. 2வது முறையாக ஆட்சி அமைத்து இனிவரும் தேர்தல்களிலும் திமுகவை தொடர்ந்து வெற்றி பெறும் என்றும் உறுதி. திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வரும். ஸ்டாலின் முதலமைச்சராக முடியாது, கட்டம் சொல்லுது, ஜோசியம் சொல்லுது, ஜாதகம் சொல்லுது சொல்லிட்டு தாங்க மீறி தான் வந்தோம். இப்போ 2வது முறை திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறு கிடையாது அப்படின்னு அது ஒன்று சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. 2வது முறை ஆட்சிக்கு வந்து காட்டுவோம். நிதி வஞ்சனைகளுக்கு மத்தியிலும் தமிழகத்தை சிறப்பான இடத்திற்கு கொண்டு சென்றது திராவிட மாடல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்திற்கும் என்டிஏவுக்குமான தேர்தல் என்பதற்கான காரணத்தையும் நியூஸ் 18 நேர்காணலில் விளக்கிய முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி, தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய சலுகை, நாம் கொடுக்குற ஜிஎஸ்டி மூலமாக கொடுக்குற அந்த நிதி இதெல்லாம் வழங்காமல் தடுத்துட்ருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து போட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக சொல்கிறத விட தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம். எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. 8வது முறையாக களம் காண்கிறார். பழனிசாமி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சட்ட விதிகளுக்கிணங்க அதிமுக கூட்டணி 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என்றும் நம்பிக்கை. எங்களுக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுற அனைத்து வேட்பாளர்களும் அதிக இடங்களில் வெற்றி பெறுவாங்க. பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். துரைமுருகன் உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் வேட்புமனு. மதுரை மத்தியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், ராமநாதபுரத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பனும் மனு தாக்கல் செய்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி உள்ளிட்டோர் வேட்புமனு. முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், KP முனுசாமி ஆகியோரும் மனு தாக்கல் செய்தனர். செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் வேட்புமனு தாக்கல். விளவங்குடு தொகுதியில் காங்கிரசின் பிரவீனும், கெள்ளியூர் தொகுதியில் ராஜேஷ்குமாரும் மனு தாக்கல் செய்தனர். அவிநாசியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன். இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையாக நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஆட்சியையும். சாத்தூரில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலுடன் சென்று தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சட்ட விதிகளுக்கு இந்திய விருதாச்சலம் தொகுதியில் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்த பிரேமலதா விஜயகாந்த். விருத்தகிரீஸ்வரர் கோவிலிருந்து ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த பிறகு வேட்புமனு. கேப்டன் எப்படி முதல் முறையாக விருதாச்சலத்தில் வெற்றி பெற்றாரோ அதுபோல இந்த விருதாச்சலம் எங்கள் உயிரிலும் மூச்சிலும் எங்கள் உள்ளத்திலும் நிலைத்திருக்கின்ற ஒரு தொகுதி. இந்த முறை நிச்சயம் நான் ஜெயிச்சு தொகுதிக்கும் மக்களுக்கும் கேப்டன் விட்டு சென்ற எல்லா பணிகளையும் நிச்சயம் மக்களுக்காக செய்வேன். போடி தொகுதியில் 4வது முறையாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல். பணிமனை அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு மேளதாளத்துடன் பேரணியாக சென்று திமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் புதுச்சேரியில் தாவேக்காவினருடன் சீமான் வார்த்தை மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தாவேக்காவினர் டிவிகே என கோஷமிட்டதால் தீவிர்க்க என்று சொன்ன சீமான், நீங்க வாங்க, நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள், அது வெறும் தற்குறிகள். வாங்கடா. புதுச்சேரி, கேரளா, அசாமில் நாளை மாலையுடன் நிறைவடையும் தேர்தல் பரப்புரை. கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சிகள் தீவிரம். புதுச்சேரியில் 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வாக்குறுதி. மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி பரப்புரையில் உறுதி. We want the people of Puducherry to rule this beautiful state. That is why we are committed to statehood, and we are going to hold local body elections within 6 months of coming to power in Puducherry, so that the next generation of Puducherry's leaders can arise. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியில் பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி. வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னை முழுவதும் இடி மின்னலுடன் பரவலாக மழை. மயிலாப்பூர், அடையாறு, நுங்கம்பாக்கம், நந்தனம் உள்ளிட்ட இடங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து பெய்த கனமழை. சென்னை புறநகர் பகுதிகளான போரூர், காட்டுப்பாக்கம், மதுரவாயல், பூவிருந்தவள்ளி, குன்றத்தூர், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை. ராயபுரம், திருவொற்றியூர் உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளில் கொட்டிய கனமழை. தேனி, விருதுநகர், ராமநாதபுரத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ஏப்ரல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அவிநாசி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அவிநாசி தொகுதியில் 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அவிநாசியில பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியானது 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் உறுதி செய்யப்பட்டது. அதேபோல தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது உயிரிலும் மூச்சிலும் கடந்துள்ள தொகுதி விருதாச்சலம் என்றும் விஜயகாந்த் விட்டு சென்ற பணிகளை விருதாச்சலத்தில் மீண்டும் தொடர வேண்டும் என்றும் தெரிவித்தார். கேப்டன் எப்படி முதல் முறையாக விருதாச்சலத்தில் வெற்றி பெற்றாரோ அதுபோல இந்த விருதாச்சலம் எங்கள் உயிரிலும் மூச்சிலும் எங்கள் உள்ளத்திலும் நிலைத்திருக்கின்ற ஒரு தொகுதி. இந்த முறை நிச்சயம் நான் ஜெயிச்சு தொகுதிக்கும் மக்களுக்கும் கேப்டன் விட்டு சென்ற எல்லா பணிகளையும் நிச்சயம் மக்களுக்காக செய்வேன். அண்மையில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவிலிருந்து தான் வெளியேறவில்லை என்றும் விரட்டப்பட்டதாகவும் வரும் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மக்களால் அபிமானத்தோடு ஆதரவோடு தான் மக்கள் பிரதிநிதிகள் வர வேண்டும், செயலாற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வந்த வழி தவறான வழி. அவர் கட்சிக்கு வந்த வழியும் தவறு. மாண்புமிகு முதலமைச்சராக யார் நியமனம் பண்ணது? சின்னம்மா அவர்கள். அவர்களையே சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கிறது அப்படி சொன்னால், ஒரு நன்றி உணர்வில்லாத ஒரு மனிதர் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்த காலத்திலிருந்து. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், கோவை வடக்கு தொகுதியில் பாஜக மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன், சென்னை மயிலாப்பூரில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளராக சௌமியா அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்தனர்.
நாங்கள் நிச்சயமாக 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம், உறுதியாக வெற்றி பெறுவோம். திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கும் என்னுடைய 2 கண், சாத்தூரும் திருநெல்வேலியும் என்னுடைய 2 கண்களாக நான் பார்க்கிறேன், நேசிக்கிறேன், எப்பொழுதுமே நான் நேசிப்பேன். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாய்ப்பு நாளுக்கு நாள் பிரகாசமாகிக் கொண்டே செல்கிறது.